பவானி வந்து அவங்க அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஜெயா வந்து இந்த குடும்பம் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரசேகரும் அதே தான் சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருமா ப்ளீஸ்மா, வந்து சிவானியோட லைஃபை வந்து நினச்சி பாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு பவானி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து குடும்பமான கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று சொல்கிறதால தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் இன்னமும் நாட்டில் தப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஆளுக்கு மன்னிச்சு விட்டிங்கன்னா அடுத்து இந்த ஆள் இதே மாதிரி தப்பை தான் செய்வான். அப்போ சிவானியை என்னை வந்து காரி துப்புவா. என்னம்மா நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவளே கேட்பா. பொம்பளை பிள்ளை வந்து எப்படி கேட்பா, எப்படி அவமானத்தெல்லாம் வந்து சந்திப்பா, நீங்களே சொல்லுங்கள். அதே சிவானிக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆள் மாதிரி ஆளுங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த ஆளுக்கு சிவானியோட அப்பாவை இருக்க தகுதியே கிடையாது. இந்த ஆள் இது மாதிரி இந்த வீட்டில் இருந்தால் அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பொன்னி என்னை மன்னிச்சிட்டு பொன்னி, உன் பேச்சை நான் சுத்தமாக கேட்கல, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். இந்த ஆள் எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு உன்னை இப்படிலாம் அவமானப்படுத்தியிருப்பேன், அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கடவுள் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா அப்படிலாம் யோசிக்காதீங்கக்கா அப்படின்னோடனே, நீ அமைதியாக இருப்போம், நீ இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து அவங்க அம்மா, சொல்கிறது கேளுடி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றி, உங்கள் லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருடி, எனக்கு எதுவுமே கவலை கிடையாது, எந்த விஷயமும் எனக்கு கவலை கிடையாது, இந்த ஆளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மறுபடியும் தப்பு செய்யக்கூடாதுன்னா இது ஒரு பாடமாக அமையணும், மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வேணாம் சொன்னால் கேளுங்க ப்ளீஸ், மாமா நீங்கள் சொல்லுங்கள், மாமா அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அத்தை அப்படி சொல்லிட்டு சுந்தரம் கெஞ்சி கேட்குறாரு. உடனே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, என் முடிவில் மாற்றமே இல்லை, இந்த ஆள் இன்றைக்கி வெளியே போகலன்னா அடுத்த நொடியே நானும் என் பொண்ணு வெளியே போயிடுவோம், பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு பவானி என்ன பவானி இப்படிலாம் பண்ணுற, சொல்லுமா, இந்த ஆளை வீட்டில் வச்சுக்க போறியா இல்லை எங்கள் 2 பேர் வெளியே அனுப்ப போறியா அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னோடனே, இங்கே பாரு பவானி ப்ளீஸ் பவானி, உனக்கு கெஞ்சி கேட்குற பவானி, நீயும் குழந்தை இல்லாமல் வாழ முடியாது பவானி, இந்த நடிப்பெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்து நான் ஏமாந்ததெல்லாம் போதும், மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ, நீ போகல அவ்வளோதானே, ப்ளீஸ் பவானி நீ எல்லாம் போக மாட்டேன், உன்னை இரு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பவானி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து அந்த ஆள் இழுத்துட்டு வராங்க. உடனே வந்து சுந்தரம் வந்து ப்ளீஸ் பவானி கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே வெளியே விட்டு தள்ளி கதவை சாத்துறாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த பக்கம் எங்காவது வந்த மவனை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, உன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த வீட்டில் இருக்க லாய்க்கே கிடையாது, இந்த வீட்லேயும் சரி என் மனசுலேயும் சரி இதுக்கப்புறம் உனக்கு இடம் கிடையாது, மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ, மறுபடியும் வரணும்னு நினச்ச அப்புறம் இந்த பவானி வேறு மாதிரி பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வராங்க. இங்கே அழுதுகிட்டே இருக்கார் சுந்தரம். அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டே இருக்கார். பவானின்னு கெஞ்சிட்டு வெளியே நிற்கிறாரு. உடனே வந்து அவன் இப்போ போகல அப்புறம் அவ்வளோதான் என்ன செய்வதே தெரியாதுன்னு அப்படியே சுந்தரம் பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வந்து அப்படியே பவானி அப்படியே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே பொன்னி கட்டிக்கிறாங்க. அக்கா அப்படின்னு பொன்னியை கட்டிக்கின்னு மறுபடியும் அழறாங்க பவானி. பொன்னி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, உங்கள் வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும்க்கா, கவலைப்படாதீங்க, நீங்கள் எடுத்த முடிவு எல்லா பொண்ணுக்கும் ஒரு பாடம்க்கா, உண்மையிலே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா, ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் உண்மையிலே சொல்கிறேனே, நான் பொண்ணாக பிறந்ததுக்கு இன்னும் இதாக்கா சந்தோஷப்படுறேன், உங்களை மாதிரில எல்லா பொண்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு அழறாங்க. உண்மையிலே ரியலி நீங்கள் சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஜெயா தவிக்கிறாங்க. இங்கே சந்திரசேகர் வந்து அப்படியே பார்க்குறாரு. உனக்கு எல்லாருமே அப்படியே அக்கா நீ பண்ண வேலை இருக்கு பாரு, யாருமே பண்ணக்கூடாத வேலைக்கா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு. அப்படியே சக்தியை வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க பவானி. இங்கே வந்து பவானிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு சக்தி. இப்படி உன் வாழ்க்கை இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஜெயா. சந்திரசேகரும் அழுதுட்டு இருக்காரு.